எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீக்கித்தமிழா. நம்ம மொபைல் ஃபோன்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வச்சிருப்போம். ஆனா சில டைம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே தெரியாம வந்து எப்படியாவது வந்து அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்து நம்ம டெலீட் வந்து பண்ணியிருப்போம். இல்லாட்டி ஃபோன் வந்து கீழ விழுந்து ஏதாச்சும் நமக்கு வந்து டேமேஜ் வந்து ஆயிட்டு, அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்து நம்மளுக்கு திருப்பி கிடைக்காமலே நெறைய தடவ வந்து போயிருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நீங்க வந்து டெலிட் பண்ண ஃபோட்டோஸ், வீடியோஸ் இல்லாட்டி உங்க ஃபோன் வந்து கீழ போய் டிஸ்ப்ளே வந்து வேலை செய்யல. ஸோ அந்த மாதிரி ஃபோன்ல வந்து நீங்க ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்து ரிகவர் பண்ணணும்னா, எப்படி வந்து ரிகவர் பண்றது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ நாங்க யூஸ் பண்ற Wondershare Dr.Foneோட சாஃப்ட்வேர் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்க லிங்க் யூஸ் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து எப்படி ரிகவர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் வந்து நான் ஒரு 5 ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களே பார்க்கலாம், நம்ம ஃபோனில் வந்து கரெக்டாக வந்து ஒரு 5 ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. ஸோ நான் கேப்சர் பண்ண ஒரு 5 ஃபோட்டோஸ் வந்து நான் இதில் ஏற்றி வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன்லேருந்து இந்த 5 ஃபோட்டோஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் டெலிட் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ட்ராஷ்க்கு தான் வந்து மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராஷை கூட வந்து நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து எம்டி வந்து பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இப்போ வந்து நம்ம ட்ராஷை கூட வந்து கம்ப்ளீட்டாக வந்து எம்டி வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த 5 ஃபோட்டோஸை எப்படி வந்து ரிகவர் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க, கீழே வந்து சாஃப்ட்வேர் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த Wondershare Dr.Fone வந்து நீங்கள் ஏற்றிக்கலாம். ஸோ அந்த வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் வந்து பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்க்கு போனதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்மளுக்கு இந்த Wondershare Dr.Fone பற்றி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்து போய்க்கலாம். போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து ட்ரை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சாஃப்ட்வேரில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து நமக்கு மேக்குக்கும் வேலை செய்யும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா Windows 7க்கும் நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃபோன் மேனேஜர் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபோன் பேக்கப் இருக்குது, ஸ்க்ரீன் மிரரிங் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன் அன்லாக், வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர், டேட்டா ரிகவரி, சிஸ்டம் ரிப்பேர், ஃபோன் ட்ரான்ஸ்ஃபர், டேட்டா எரேசர், பாஸ்வேர்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சில ரிவ்யூஸ் அதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இவங்களோட சில எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸை பற்றியும் நம்மளுக்கு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Wondershare Dr.Fone வந்து எப்படி யூஸ் பண்ணி இந்த டேட்டா வந்து ரிகவர் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து டவுன்லோட் பண்ணி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் வந்து பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ சைடில் வந்து நீங்கள் பார்க்கலாம், ஃபோன் மேனேஜர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஃபோனுக்கும் வேலை செய்யும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கும் இந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு வேலை செய்யும். ஸோ டூல் பாக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ டூல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக், வெர்ச்சுவல் லொகேஷன், வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர், டேட்டா ரிகவரி, ஃபோன் ட்ரான்ஸ்ஃபர், சிஸ்டம் ரிப்பேர், பாஸ்வேர்ட் மேனேஜர், டேட்டா எரேசர் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து டேட்டா ரிகவரி மேலே வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ டேட்டா ரிகவரி மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டா iOS அப்படின்னு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆண்ட்ராய்டு அப்படின்னு வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா iOS அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நமக்கு ரிகவர் ஆண்ட்ராய்டு டேட்டா, கூகுள் டிரைவ் டேட்டா, ரிகவர் வாட்ஸ்அப் டேட்டா, உடஞ்சி போன ஃபோன் வந்து கூட நீங்கள் வந்து டேட்டா வந்து ரிகவர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபோன் நார்மலாக தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து யூஎஸ்பி வந்து நம்ம கனெக்ட் வந்து பண்ணலாம். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு இந்த டிவைஸை வந்து ரெகக்னைஸ் வந்து பண்ணும். ஸோ டிவைஸை ரெகக்னைஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஎஸ்பி டீபக்கிங் வந்து உங்கள் ஃபோனில் வந்து ஆன் பண்ணணும். ஸோ யூஎஸ்பி டீபக்கிங் வந்து ரொம்ப சிம்பிளாக ஆன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்து செட்டிங்ஸ்க்கு வந்து போங்க. செட்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் அபவுட் ஃபோன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து போங்க. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பில்ட் நம்பர் வந்து இருக்கும். ஸோ அந்த பில்ட் நம்பர் வந்து நீங்கள் 7 டைம்ஸ் வந்து டேப் பண்ணிங்கன்னா டெவலப்பர் செட்டிங்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ உங்கள் டெவலப்பர் செட்டிங்ஸ்குள்ளே வந்து நெக்ஸ்ட் வந்து போங்க. ஸோ அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் யூஎஸ்பி டீபக்கிங் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த யூஎஸ்பி டீபக்கிங் ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அலோ யூஎஸ்பி டீபக்கிங் கேட்கும். ஜஸ்ட் வந்து அந்த அலோ பெர்மிஷன் மட்டும் வந்து கொடுங்க. ஸோ இந்த இது வந்து நீங்கள் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்லேயே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் வந்து பண்ணிடும். ஸோ டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் ரிகவர் பண்ணணும் ஃபோன்லேருந்து அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோ, டாக்குமெண்ட்ஸ், கான்டாக்ட்ஸ், கால் ஹிஸ்ட்ரி, மெசேஜ் எல்லாமே நமக்கு வந்து ரிகவர் பண்ணலாம். ஆனால் நமக்கு வந்து ஜஸ்ட் ஃபோட்டோஸ் மட்டும் தான் வேணும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஃபோட்டோஸை மட்டும் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஸ்கேன் வந்து பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபோன் வந்து ஸ்கேன் பண்ண வந்து ஆரம்பிச்சிச்சு. ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 106 ஃபோட்டோஸ் வந்து நமக்கு டிடெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வால்பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து நமக்கு இருந்துச்சு. அதை எல்லாமே நான் வந்து டெலிட் வந்து பண்ணிட்டேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 5 ஃபோட்டோ வந்து நம்ம
உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து நான் டெலிட் பண்ணேன். ஸோ அந்த 101 அந்த வால்பேப்பர்ஸும் நம்மளுக்கு வந்து ரிகவர் பண்ணியிருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிட் பண்ண அந்த 5 ஃபோட்டோஸும் நம்மளுக்கு வந்து ரிகவர் வந்து பண்ணியிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு வந்து இப்போது இந்த வால்பேப்பர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படாது. வெறும் அந்த 5 ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்ச அந்த 5 ஃபோட்டோஸை மட்டும் நம்ம வந்து இப்போ வந்து ரிகவர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரிகவர் ஆப்ஷன் வந்து செலக்ட் வந்து பண்ணிடலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெஸ்க்டாப்லேயே சும்மா ஒரு டம்மியாக ஒரு நியூ ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அங்கே வந்து சேவ் பண்ணுற மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் வந்து பண்ணியாச்சு. ஸோ நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து ரிகவர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ரிகவர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 ஃபோட்டோஸும் இப்போ வந்து நம்மளுக்கு அந்த நியூ ஃபோல்டரில் வந்து ரிகவர் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த நியூ ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம விவோ நியூ 6 அப்படின்னு வந்து காட்டுது. உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வந்து ரிகவர் பண்ண டைம் எல்லாமே வந்து காட்டுது. ஸோ அந்த ஃபோட்டோஸ்குள்ளே போனோம்னா நம்ம ரிகவர் பண்ண 5 ஃபோட்டோஸும் அங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோஸ் தான் நம்ம வந்து டெலிட் பண்ணியிருந்தோம். அதுவே நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாரிட்டியில் வந்து நமக்கு ரிகவர் வந்து ஆகுது. ஸோ எந்த விதமான கம்ப்ரெஷனும் நம்மளுக்கு வந்து இல்லை. ஸோ ஃபுல் கிளாரிட்டி வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கீழே பார்க்கலாம் அந்த 11.6 MB. ஸோ ஃபுல் ரெசல்யூஷனில் தான் நம்மளுக்கு வந்து ரிகவர் ஆகுது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கூட வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி உங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரை பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம். ஸோ மேக்குக்கும் வாங்கிக்கலாம், விண்டோஸ்க்கும் வாங்கிக்கலாம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் வந்து வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நீங்களே வந்து ப்ராசஸ் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ நாங்கள் யூஸ் பண்ண Wondershare Dr.Fone சாஃப்ட்வேர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கமெண்ட் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.